ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்காமல் ஹல்வா சாப்பிட முடியுமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஹல்வா வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமே அதிகம்னே சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹல்வா செய்கிறதுக்காக ரஸ்க் எடுத்திருக்கேன். ப்ரெட் ஹல்வா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, கோதுமை ஹல்வா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ரஸ்க்கை பயன்படுத்தி ஹல்வா செஞ்சு சாப்பிடாதவங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 ரூபா அளவுக்கு வந்து ரஸ்க் எடுத்திருக்கேன். 15 ரூபா ரஸ்க்கும் எடுத்துக்கலாம், 10 ரூபா பாக்கெட் கூட எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஆட்கள் எந்த அளவுக்கு கூட இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரஸ்க் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கை மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். மிக்சியில் சேர்த்துட்டு 3 முறை பல்ஸ் விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு பக்குவத்துக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு திராட்சை நல்லா உப்பி வரட்டும். நல்ல பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நெய்யெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே நெய்யில் வந்து நம்ம அரைச்சி வச்ச ரஸ்க்கை வந்து சேர்த்துக்கலாம். ரஸ்க்கு சேர்த்துட்டு இந்த நெய்யிலே வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்ல கலர்ஸை வந்து நல்ல ப்ரௌன் கலர் வரும். நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும், பாகுபதம்லாம் எடுக்க வேண்டாம். சர்க்கரை வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரஸ்கில் வந்து அந்த சர்க்கரையை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. பிகினர் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு உருண்டு திரண்டு நல்ல ஒரு ஹல்வா மாதிரி வரும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். முழுக்க நெய்யில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இடைக்கு இடம் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடும்போது நெய் சேர்த்து கிண்டுங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக நெய் நல்லா தளன்னு நல்ல எண்ணெய் பிரிய தளன்னு நீங்கள் வந்து நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து அதிகமாக நெய் வேண்டாம், இந்த மாதிரி பக்குவத்துக்கே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மியாகவே நெய் சேர்த்துக்கோங்க. நான் இடைக்கிட 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சொல்லிவிட்டு நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நெய் சேர்க்கும்போது அந்த ரஸ்கோடைய ஸ்மெல் வராது, ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். கல்யாண வீடுகளில் வந்து ப்ரெட் ஹல்வா கொடுப்பாங்க, அந்த மாதிரி பக்குவத்துக்கு அந்த டேஸ்ட்லேயே அந்த பதத்திலே இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து வறுத்த முந்திரி திராட்சை வந்து சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விடுங்க. இதை கிண்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம்தான் ஆகும், அதிகம் டைம் எடுக்காது. டக்குன்னு வந்து ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிண்ணத்தில் கூட அள்ளி வச்சு விருந்தாடிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டக்குன்னு செய்யக்கூடிய அருமையான ஸ்வீட்டுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சில் வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் பட்டது அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த அருமையான ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.